சூரத்துல் பக்ரா வசனம் 87. மூசாவுக்கு நாம் வேதத்தை வழங்கினோம், அவருக்கு பின் பல தூதர்களை தொடர்ந்து அனுப்பினோம். மர்யமின் புதல்வர் ஈசாவுக்கு தெளிவான சான்றுகளை வழங்கினோம். பரிசுத்த ஆன்மாவின் மூலம் அவரை பலப்படுத்தினோம். உங்கள் உள்ளம் விரும்பாத ஒன்றை இறை தூதர் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் அகந்தை கொண்டு அவர்களில் ஒரு பிரிவினரை பொய்யர் என்றீர்கள், இன்னொரு பிரிவினரை கொலை செய்தீர்கள் அல்லவா? இஸ்ரவேலர்களிடம் குடிகொண்டிருந்த தீய நடைமுறைகளை இந்த வசனத்தில் இறைவன் எடுத்துரைக்கின்றான். வரம்பு மீறல், பிடிவாதம், இறைவனுக்கு மாறு செய்தல், நபிமார்களிடம் அகந்தையுடன் நடந்து கொள்ளல் ஆகிய தீய பழக்கங்கள் அவர்களிடம் இருந்தன. அவர்கள் தம்முடைய மன இச்சைகளை மட்டுமே பின்பற்றினார்கள் என்று கண்டிக்கின்றான். மூசா அவர்களுக்கு தௌராத் வேதத்தை இறைவன் வழங்கினான். ஆனால் யூதர்கள் அதை மாற்றினார்கள். அதன் கட்டளைகளுக்கு மாறு புரிந்தார்கள். அவற்றை திரித்து கூறினார்கள். மூசா அவர்களுக்கு பின்னர் அவர்களின் மார்க்கத்தின்படியே தீர்ப்பளிக்கின்ற பல நபிமார்களையும் இறை தூதர்களையும் அவன் அனுப்பினான் என இவ்வசனம் சுட்டிக்காட்டுகிறது. இதையே வேறொரு வசனத்தில் தௌராத் வேதத்தை நாம் அருளினோம், அதில் நேர்வழியும் ஒளியும் உள்ளது. நமக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நபிமார்களும் வணக்கசாலிகளும் மத அறிஞர்களும் யூதர்களின் பிரச்சனைகளுக்கு அதை கொண்டே தீர்ப்பு வழங்கினர். ஏனெனில் அவர்கள்தான் அல்லாஹ்வின் வேதத்தை பாதுகாக்க கட்டளையிடப்பட்டவர்களாகவும் அதற்கு சாட்சியாளர்களாகவும் இருந்தனர் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இந்த வகையில்தான் மேற்கண்ட வசனத்தில் அவருக்கு பின் பல தூதர்களை தொடர்ந்து அனுப்பினோம் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இந்த வகையில்தான் மேற்கண்ட வசனத்தில் அவருக்கு பின் பல தூதர்களை தொடர்ந்து அனுப்பினோம் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதில் தொடர்ந்து அனுப்பினோம் என்பதை குறிக்க வசனத்தின் மூலத்தில் கஃபைனா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு பின் தொடரச் செய்தோம் என்று சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பொருள் கூறினார்கள். வேறு சிலர் பின்னால் அனுப்பினோம் என்று பொருள் கூறியுள்ளனர். இரண்டுமே நெருக்கமான பொருளை கொண்டவைதான். பின்னர் நம்முடைய தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பினோம் என்ற வசனம் இதற்கு எடுத்துக்காட்டாகும். நபிமார்களின் தொடர். இவ்வாறு அனுப்பப்பெற்ற இஸ்ரவேலர்களுடைய நபிமார்களின் தொடர் மரியமின் புதல்வர் ஈசா அவர்களோடு முற்று பெற்றது. ஈசா அவர்கள் தௌராத்திற்கு வேறுபட்ட சில சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இதனாலேயே அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவான சான்றுகளை கொடுத்தான். அவைதான் அற்புதங்களாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இறந்தவர்களை உயிர்ப்பித்தல், களிமண்ணிலிருந்து பறவை போன்ற உருவத்தை செய்து அதில் ஊத உடனே அது இறை ஆணையின் பேரில் பறவையாக மாறுதல், நோய்களை குணப்படுத்துதல், மறைவானவற்றை அறிவித்தல், பரிசுத்த ஆன்மாவாகிய ஜிப்ரீல் அவர்கள் மூலம் வலுப்படுத்த பெறல் ஆகியவையே அந்த அற்புதங்கள் ஆகும். இவை யாவும் அவர்கள் தாம் கொண்டு வந்த மார்க்கத்தில் உண்மையாளர்கள்தான் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டின. இருப்பினும் இஸ்ரவேலர்கள் ஈசா அவர்களை வன்மையாக நிராகரித்தனர். அவர்கள் மீது பொறாமை கொண்டனர். அவர்களிடம் பிடிவாதம் பிடித்தனர். சில விஷயங்களில் தௌராத் வேதத்திற்கு மாற்றமான சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்ததே இதற்கு காரணமாகும். நபி ஈசா அவர்கள் கூறியதாக மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான், உங்களுக்கு தடை செய்யப்பட்ட சிலவற்றை அனுமதிப்பதற்காகவே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் சில சான்றுகளுடன் நான் வந்துள்ளேன். இஸ்ரவேலர்கள் நபிமார்களிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டனர். அவர்களில் ஒரு பிரிவினர் நபியை பொய்யர் என்று கூறுவதும் மற்றொரு பிரிவினர் நபியை கொலை செய்வதுமாக இருந்தனர். அந்த நபிமார்கள் இஸ்ரவேலர்களின் விருப்பங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மாற்றமான விஷயங்களை கொண்டு வந்தனர் என்பதே இதற்கு காரணமாகும். அது மட்டுமின்றி யூதர்கள் தௌராத் வேதத்தில் எவற்றை மாற்றினார்களோ அந்த சட்டங்களை அந்த நபிமார்கள் கட்டாயமாக்கினார்கள் என்பதும் காரணமாகும். இதனாலேயே அவர்களுக்கு அவை மிகுந்த பாரமாக தோன்றின. எனவே நபிமார்களை அவர்கள் பொய்யர்கள் என்றனர். சில வேளை நபிமார்களில் சிலரை கொலை செய்தும் உள்ளனர். இதையே உங்கள் உள்ளம் விரும்பாத ஒன்றை இறை தூதர் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் அகந்தை கொண்டு அவர்களில் ஒரு பிரிவினரை பொய்யர் என்றீர்கள், இன்னொரு பிரிவினரை கொலை செய்தீர்கள் அல்லவா என்று அல்லாஹ் இங்கு கேட்கின்றான். பரிசுத்த ஆன்மா.
ரூஹுல் குதுஸ். இவ்வசனத்தில் ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆன்மா என்பது வானவர் ஜிப்ரீல் அலை அவர்களை குறிக்கும் என இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சஹீஹுல் புகாரியிலும் இவ்விளக்கம் காணப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிஞர் ஹஸ்ஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பள்ளிவாசலில் ஒரு சொற்பொழிவு மேடையை அமைத்து கொடுத்தார்கள். அவர் அதில் நின்று கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இணை வைப்போரை தாக்கி வசை கவிதை பாடி பதிலடி கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, ஹஸ்ஸான் உன்னுடைய நபிக்காக இணை வைப்போருக்கு பதிலடி கொடுப்பதை போன்று அவரை பரிசுத்த ஆன்மாவின் மூலம் நீ வலுப்படுத்துவாயாக என்றார்கள். மற்றொரு அறிவிப்பில், இணை வைக்கும் அவர்களை தாக்கி நீர் வசைக்கவி பாடுவீராக, உம்முடன் ஜிப்ரீல் அலை அவர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமே நேரடியாக கூறியதாக இடம்பெற்றுள்ளது. ஹஸ்ஸான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடிய கவிதையில் பின்வருமாறு இடம்பெற்றுள்ளது: அல்லாஹ்வின் தூதரும் பரிசுத்த ஆன்மாவுமான ஜிப்ரீல் எம்மோடு உள்ளார். வானவர்களில் அவருக்கு நிகர் யாருமில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எந்த ஓர் ஆன்மாவும் அதற்குரிய வாழ்வாதாரத்தையும் ஆயுளையும் முழுமையாக பெறாதவரை மரணிப்பதில்லை என்று பரிசுத்த ஆன்மா எனது உள்ளத்தில் ஊதினார். எனவே அல்லாஹை அஞ்சுங்கள், பொருள் ஈட்டும்போது அழகிய முறையை கையாளுங்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆன்மா என்பதிலுள்ள குதுஸ் பரிசுத்தமானவன் என்னும் சொல் அல்லாஹையும், ரூஹ் உயிர் என்னும் சொல் அல்லாஹ்வால் ஊதப்பட்ட உயிரான ஜிப்ரீல் அலை அவர்களையும் குறிக்கும். இதன்படி தூயவனால் ஊதப்பெற்ற உயிர் என பொருள் விரியும். இதை விரிவுரையாளர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் குதுஸ் என்பது அருள் வளத்தை குறிக்கும் என்று கூறினார்கள். இதன்படி ரூஹுல் குதுஸ் என்பதற்கு அருள் வளம் நிறைந்த ஆன்மா என பொருள் வரும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குதுஸ் என்பதற்கு தூய்மை என்று பொருள் கூறியுள்ளார்கள். அதை ஔஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதன்படி ரூஹுல் குதுஸ் என்பதற்கு பரிசுத்த ஆன்மா என்று பொருள்படும். சிலர் கூறி உள்ளதாவது, இது நபி ஈசா அலை அவர்களை குறிக்கும். அவர்கள் ஆண் துணையின்றி அற்புதமான முறையில் பிறந்ததால் அவர்களது உயிரை தூய்மையானது என இறைவன் இங்கு வர்ணித்துள்ளான். இதை போன்றே அவர் இறைவனது உயிரும் ஆவார் என்ற வசனத்தில் அந்த உயிரை தன் பக்கம் இணைத்து கூறி சிறப்புப்படுத்தியுள்ளான். ஈசா அலை அவர்கள் ஆணுடனான தாம்பத்திய உறவு மூலம் பிறந்தவர்கள் அல்லர். மாறாக ஆண் துணையின்றி மர்யம் அலை அவர்கள் ஈசாவை பெற்றெடுத்தார்கள் என்பதே இதற்கு காரணம். வேறு சிலர் இது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலை அவர்களை குறிக்கிறது என்கிறார்கள். இன்னும் சிலர் இது இன்ஜீல் வேதத்தை குறிக்கும் என்கின்றனர். இதற்கு இவ்வாறே நமது கட்டளையில் ஓர் உயிரை, வேதத்தை உமக்கு நாம் அருளினோம் என்ற வசனம் எடுத்துக்காட்டாகும். இன்னும் சிலர் இது அல்லாஹ்வின் மகத்தான பெயரை குறிக்கும். இதை சொல்லியே ஈசா அலை அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்து வந்தார்கள் என்று கூறியுள்ளனர். நபிமார்களில் ஒரு பிரிவினரை பொய்யர் என்கிறீர்கள், மற்றொரு பிரிவினரை கொலை செய்தீர்கள் என்பதை சுட்டும்போது மூலத்தில் பொய்யர் என்கிறீர்கள் என்பது இறந்த காலத்திலும், கொலை செய்கிறீர்கள் என நிகழ்காலத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விஷம் கொடுத்தும் சூனியம் செய்தும் யூதர்கள் கொலை செய்ய திட்டமிட்டார்கள். நபி அவர்களது காலத்தில் இது நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி நோயின் போது குறிப்பிட்டார்கள், கைபரில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்ட உணவு என்னை பாதித்து கொண்டே இருந்தது. எனது இருதய இரத்த குழாய் அருந்து போகும் நேரமாகும் இது.